ஹர நம பார்வதீபதையே ரகன மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இந்த விஸ்வாவிசுநாமத்தினுடைய இந்த வருடத்தினுடைய தமிழ் மாதத்தினுடைய முதல் பிரதோஷம் வெள்ளிக்கிழமை என்கின்ற சுக்கிரவாரத்திலே பூரட்டாதி நட்சத்திரம் முடிந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் இணைகின்ற நேரமாக அமைகின்ற அற்புதமான நித்திய பிரதோஷம் செய்யக்கூடிய அற்புதமான ஸ்தலமானது கும்பகோணம் அருகிலே கொர்க்கை ஸ்ரீ புஷ்பகவல்லி சமேத ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயத்திலே கொண்டாடுவது. திருமண தடைகள், திருமணத்தில் ஏற்பட்ட உறவு விரிசல்கள் எல்லாம் நீங்கி நன்றாக இருப்பதும், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு பின்புறமே உள்ள காட்டு அழகிய சிங்கர் என்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த நரசிம்மருடைய ஆலயத்திலே 64 விதமான திரவியங்களால் அபிஷேகம் செய்து பானகம் நீர்மோர் வெள்ளரிப்பழம் கலந்த நீர்மோரை கொடுத்தால் வாழ்க்கையிலே நாம் எதிர்பாராத விதமான ஆபத்தில் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு நல்ல விடிமோட்சம். மந்திரம், யந்திரம், தந்திரம், பில்லி, சூனியம், ஆபிச்சாரம், தம்பனம், மோகனம், உச்சாடனம், வசீகரணம் என்று எத்தனையோ இருக்கின்றது. பெற்றோர்கள் இறந்த காலத்திலே அருகில் இருந்து சேவைகள் காரியங்கள் செய்ய முடியாதவர்கள், மாத்ரு சாபம் பித்ரு சாபம் ஏற்பட்டு அதனால் பலவிதமான குடும்பத்திலே கஷ்டங்களும் கவலைகளும், வீட்டிலே திருமணமாக வேண்டிய வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளர்களும் அங்கே நரசிம்மருக்கு அவரவர்கள் வயதுக்கு தகுந்த அளவிற்கு சுத்தமான பசுனை அல்லது நல்ல எண்ணெயிலே விளக்கேற்றி நரசிம்மருடைய கராவல்லம்ப சோஸ்திரம், காயத்ரி மந்திரம், உக்ரம் வீரம் மகாவிட்டம் ஜலந்தம் சர்வதோமுகம் சிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்யு நமாமியம் என்று சொல்வதும், அடிப்பிரதர்ஷனம் அங்கப்பிரதர்ஷனம் இப்படியெல்லாம் செய்து வணங்குவதும், தத்தியன்னம் தயிர் சாதத்தை படைத்து வணங்குவதும், அற்புதமான குளிமையான நீர்மோர் பானகத்தை சுத்தமான பரிசுத்தமான முறையிலே வருகின்ற அடியார்கள் போரும் என்கின்ற அளவுக்கு வேண்டிய அளவுக்கு கொடுத்து வழிபடுவதும், வாழ்க்கையிலே செல்வ குறை ஏற்பட்டு செல்வாக்கும் குறைந்துவிடும். செல்வம் வேற செல்வாக்கு வேற. சொல்ல ஒருத்தர் கேட்கணும், நம்முடைய வார்த்தையை கேட்கணும்னா அதான் செல்வாக்கு. சொல்வாக்கு செல்வாக்கு. இப்படி இருப்பதற்கும் மனதிலே குடும்பத்திலே தேவையற்ற முறையிலே ஒரு காரியத்தை எடுத்து அதுவே பெரும் குழப்பமாக குடும்பத்திலே ஒரே வீட்டிலே ஒருவர் பார்த்து ஒருவர் பேசாத நிலையில் பல கோடி குடும்பங்கள் உருவாகிவிட்டது. ஒருவர் ஒரு நல்ல இறை காரியங்களை சொல்லும் போது, உதாரணமாக பிரபலாரிஷ்ட யோகம் இதை கூடாத நாள் என்று சொல்லும் பொழுது அதற்கு தேவையற்ற, அதாவது கமெண்ட், ராகு காலம் யமகண்டம் தான் சொல்லியிருக்கிறது. பெருமாள் இருக்கார் நாராயணன் இருக்காருனாக்க, பெருமாள் இருக்கார் நாராயணன் இருக்காருன்னு போய் கடல்ல குதிப்பானா, ஆழத்துல குதிப்பானா, நெருப்புல குதிப்பானா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மன நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது, அதற்காக சித்தர்கள் வழிவகுத்து கொடுத்த பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகின்ற பிரபலாஷ்ட யோகமானது இப்பொழுது எத்தனையோ பேர் எடுத்து கொடுத்து வருகின்றார்கள். மேலும் அபிஜித் நட்சத்திரமானதை யாருமே சொல்வது இல்லை. 1993ஆம் வருடம் முதல் நமது வாத்தியார் சொன்னதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி, இந்த மாதிரி அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் வேண்டிய நல்ல காரியங்களை உடனடியாக பெற முடியும் என்பதை உறுதியாக நம்பி இன்னும் பல பேர் வெற்றி அடைந்து வருகிறார்கள். பிரபலாஷ்ட யோகத்திலே உதாரணமாக நாளை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மிக மிக பொல்லாத நாள். எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் அது நமக்கு வீண் விளைவாக, பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்பது கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள். சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை தாராளமாக சோதித்து பார்க்கலாம். பிரயாணங்களை தவிர்ப்பது, பொருட்கள் கொடுத்து வாங்குவது, பூமி சம்பந்தமான பேசுவது, விட்டு வாங்குவது, முன்பணம் அட்வான்ஸ் தொகை வாங்குவது, இப்படியெல்லாம் பல கொடுக்கல் வாங்கல்களால் நாளைக்கு இது அதிகமாக நடைபெறும். திங்கட்கிழமை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் திறக்க போறாங்க. அதுக்காக என்ன செய்ய போறாங்க? இப்பொழுதே டோக்கன் வாங்க போறாங்க. வாங்குகின்ற பத்திர பதிவுக்கு பிறகு எல்லோரும் நீதிமன்றத்தை நாடி தீர முடியாத வழக்கு, வம்பு, வியாஜியமாக சேரும்.
கால்நடை வாங்குவது, விற்பது, துணிமணி, புதிதாக ஆபரணங்கள் வாங்குவதெல்லாம் இந்த பிரபலாரிஷ்ட யோகத்திற்கு எந்த விதமான பரிகாரம் கிடையாது என்பது ஞானபத்திர கிரந்தம் எடுத்து எடுத்து உரைக்கின்றது. இப்படி திதி சூன்ய நாட்களிலே பிறந்தவர்களுக்கும் ஒரு பரிகாரம் உண்டு. பட்டீஸ்வரம் கோயிலுக்கு அருகிலே, கும்பகோணம் சுவாமிமலை பட்டீஸ்வரம் கோயிலுக்கு அருகிலே முழையூர் என்கின்ற பரசுநாதர் ஆலயத்திலே திதி சூன்யத்தில் பிறந்தவர்கள் இறைவனுக்கு நன்றாக அபிஷேக ஆராதனைகள் செய்து, அன்னதானங்கள் செய்து, ஏழை குடும்பத்திற்கு ஒரு வாரத்திற்கு தேவையான மளிகை சாமான்களை அவர்கள் சக்திக்கு அளவுக்கு வாங்கி அதை பெரும் மஞ்சள் துணியில் போட்டு முடிந்து ஏழைகளுக்கு கொடுத்து வந்தால் திதி சூன்யத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு பரிகாரம் கிடைக்கும். ஆனால் பிரபலாஷ்ட யோகத்திலே பல லட்சம் குழந்தைகள் பிறந்து விட்டது. அவர்கள் தான் இன்று முரட்டு குணங்கள், வீண் சண்டை, வம்பு, வழக்கு, சிறை செல்லுகின்ற நேரம், அவர்களுக்கு தேவையற்ற குடும்பத்தினுடைய கௌரவம், மானத்தை எல்லாம் காப்பாற்ற முடியாத நிலையிலே பெற்றோர்களும் குடும்ப வர்க்கத்தினும் தள்ளப்படுவதற்கு காரணம் இந்த சிசேரியன் முறையிலே அறுவை சிகிச்சையில் எடுக்கின்ற குழந்தையெல்லாம் ஒரு நாள் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையில பாருங்க, திங்கக்கிழமையில பாருங்கன்னு வைத்தியர் சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லிவிடுகிறார் நல்ல நாள் பாரு என்று. நீங்கள் கூடாத நாள் என்கின்ற அட்டவணையை கையில் வைத்து இந்த நட்சத்திரமும் இந்த ராசி அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம். அதையெல்லாம் பார்த்து செய்தால் கூட அப்படியும் ஒரு குரு இருந்தால் உங்களுடைய காரியம் வெற்றியடையும். நரசிம்மருடைய ஆலயத்திலே எங்கெங்கெல்லாம் நரசிம்மர் தூணிலே இருந்தாலும் சரி, மஞ்சக்குடி, குச்சலூர், இப்படி பரிக்கல் நரசிம்மர், சென்னை பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்திலே மேற்கு பார்த்த சுவாதி நரசிம்மருக்கு பொங்க எண்ணெயிலே 12 விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுவதும், மாத்திருக்கடன், பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிகடன், ஆச்சாரிய கடன், பல கோடி கடன்களை தீர்த்து வாழ்க்கையில் கடனே இல்லாமல், பொருளாதார நெருக்கடியே இல்லாமல் சந்தோஷம் மிகுந்த வாழ்க்கை ஏற்படும். மேலும் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டு அவதி விடுகின்றவர்கள், சர்க்கரை நோய் என்று சொல்வார்கள், கண்டிப்பாக அப்படி இறைவன் கொடுக்க மாட்டான். கோவில் வன்னி, தஞ்சாவூர் நீடாமங்கலம் மிக அருகில் உள்ள சௌந்தர்ய நாயகி உடனுரை ஸ்ரீ, அதாவது கரும்பீஸ்வரர், அங்க இக்ஷுவன தேவதையாக இருந்தவர். அந்த கோயில் வன்னிற்கு கரும்பு சாரால் அபிஷேகம் செய்து கம்பு, சோளம், கேழ்வரகு, ரவை கலந்த குருணையிலே நாட்டு சர்க்கரை கலந்து எறும்புகளுக்கு உணவு போட்டும், முழு கரும்பு தானம் கொடுப்பதும், கரும்பு சாறுகளை இறைவனுக்கு அபிஷேகம் செய்து கரும்பு சாரால் தானம் செய்து நீங்கள் உபயோகப்படுத்தும் மருந்து மாத்திரைகளை எல்லாம் அந்த இறைவனுடைய சன்னதியில் வைத்து வழிபட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டால் உங்களுடைய வியாதியினுடைய வீரியம் முழுமையாக குறைந்து மறைந்துவிடும். அதனால எல்லாவற்றிற்கும் ஒரு நம்பிக்கை தேவை. வெட்டு காயங்கள் ஆறாத பொண்ணுக்கு சென்னை திருவெட்டீஸ்வரம்பேட்டையில் உள்ள அந்த சுயம்பு லிங்கத்திற்கு இயற்கையாக இருக்கும்போது ஒரு பிளவு காணப்படும். அதனால்தான் அந்த சுவாமிக்கு திருவெட்டீஸ்வரன். அப்படி தீராத நோய்களுக்கு புண்கள் ரணமாகும் நிலையில் இருக்கின்றதுக்கு ஒரு அற்புதமான நிவாரணம் கிடைக்கின்ற. இன்னும் திருச்சியை சுற்றி ரொம்ப சக்தி வாய்ந்த நந்திகளை பற்றி நாம் கொடுத்த அந்த பிரதோஷத்தை செய்யலாம். நித்திய பிரதோஷம், நித்திய விஷ்ணுபதி புண்ணிய காலம், நெல்லித்தோப்பில் உள்ள ஸ்ரீ அழகிய ரங்கநாயகி சமேத ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாளிலே நித்திய விஷ்ணுபதி புண்ணிய காலம் செய்வதும், நித்திய தர்ப்பணங்கள் செய்வதும், தான தர்மங்கள் செய்வதும் தான் நமக்கு ஓடியிட்ட பிச்சையும் உகுந்தையிட்ட அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்குமே என்று சொல்வார்கள். நீங்கள் சொல்லுகின்றதற்கு கமெண்ட் கொடுக்கும் போது மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ வாய்க்கு வந்தது மாதிரி மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள், காலற்ற, தலையற்ற, உடலற்ற நட்சத்திர நாள், திதி, லக்ன, வார, நட்சத்திர, தியாஜ்யம், சாத்வீக, ராஜச, தாமச, இப்படி வேளைகள், ஹோரைகளை பார்க்காமல் ஹோரையில் பிறந்த குழந்தைகள், இப்படி பக்ஷி லட்சணங்கள், பஞ்சபக்ஷிகள் கூடிய இப்படியெல்லாம் ஜோதிஷம் கணிப்பதற்கு குறைந்தது ஒரு 2-3 மாதங்கள் ஆகும். ஆகினால எடுத்தேன் கவிர்த்தேன் என்று ஜோதிஷம் கணித்து விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். அவரவர்கள் ராசிக்கு பொருந்தக்கூடிய தலைவாசல் வைத்து, நீலாகலம் பார்த்து, ஆயாதி பார்த்து, சகாய வாஸ்து, பிரம்ம வாஸ்து, ஞான வாஸ்து, சக்தி வாஸ்துகளை
அமைத்து உங்களுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். கோவில் சொத்து, தர்ம சொத்து, இப்படி பொது காரியங்கள், பொதுவாக அரசாங்கத்திற்கான தர்ம சொத்து, இந்த மாதிரி ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள சுடுகாட்டு அருகிலே வீடு கட்டுவதும், அதனால் பெருத்த சாபங்களும் மன கஷ்டங்களும் நடத்தைகள் கெட்டு போவதும், பல கோடி குடும்பங்கள் அழிவதும், இப்படி மயான பூமியிலே வீடு கட்டி குடியிருக்கின்ற அவல நிலை எதிர்காலத்தில் பெருகும் என்பது சித்தருடைய வாக்கு. இப்படி எதையும் நீண்ட நாள், பல கோடி வருஷங்களாக, தலைமுறையாக வாழையடி வாழையாக ஆலமரம் போல் தழைத்து ஓங்குவதற்கு நல்ல ஒரு குருவை நம்பி உங்களுடைய காரியங்களை செய்தால் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து பிரதோஷ மகாத்மியத்தை தொடர்ந்து பார்ப்போம். பகுதி 2 எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளாலா அருணாச்சலா.